தூக்கி அடிப்பன் நாயே என்று கூறியிருக்கிறார் கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். ஆருக்கென்று பார்த்தா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரனுக்கு கூறியிருக்கிறார். ஸோ இந்த கர்மத்தை பற்றி கதைக்கிறதை வந்தால் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ இவர் இந்த ராமநாதன் அர்ஜுனா என்றவர் இப்போ கனகாலமாக இந்த வசனங்களை பாவித்து கொண்டு வரார். அதாவது தூக்கி அடிப்பேன் நாயே, உன்னை சுட்டுடுவேன் நாயே என்று சாவகச்சேரிலேருந்து பல வைத்தியர்மாரை சுட்டு சாக்கொண்டு தூக்கி அடித்து அவர்களை காயப்படுத்தி அப்படி பல துன்பங்களுக்கு உட்படுத்தி எல்லார்கிட்ட இருந்து நியாயத்தை பெற்று வென்று கொண்டு பயணித்து கொண்டு இப்போ பாராளுமன்றத்துக்கு பேர்ந்து இப்போ இன்றைக்கு அதாவது டிசிசி மீட்டிங்கில் இவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார்னு கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா திட்டி இருக்கின்றார். அதாவது அவரை மட்டும் திட்டுறதுல அங்கே எழும்பி காய்ச்சவர்களை திட்டினார். உன்னை பற்றி தெரியுமடா நாயே நீயே அது இதண்ட மாதிரி காய்ச்சிக்கிறார். சரி, இப்போ இவருடைய கதைக்கே வருவோம். சரி, கயேந்திரகுமார் அவர்கள் கள்ளன் அல்லது கலைச்சவங்கள்லாம் கள்ளன்ண்டா அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதா, அதை விட வேறு வழி இல்லை. நிச்சயமாக நான் எல்லாரும் திறமான ஆக்கள்னு சொல்ல வரையில. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எல்லாம் கதைக்கலாம் எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தை முதல் நீக்க வேணும். அதாவது இலங்கையில் அது முதல் தமிழருக்கு நீக்க வேணும். ஏன்னா இவருக்கு அந்த ஒரு துணிவு தான் இந்த துணிவுகள், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் நான் கதைக்கலாம் எல்லாம் செய்யலாம் பாராளுமன்ற உறுப்பினருக்காகத்தான் ஒரு தமிழ் இனத்தையே கேவலப்படுத்தும் இந்த கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு இனி தேவையும் இல்லை. அப்படி கொஞ்சம் மண்ணாங்கட்டி இவர் என்னத்தை செய்ய போறாருன்றது உங்களுக்கு நீங்கள் உடனே ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க ஐயா. அவர் வேற அங்கே யோசிக்கிறார் இங்கே யோசிக்கிறார் இதுக்கு யோசிக்கிறார் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க ஐயா. ஏனையா நீங்கள் அப்படிலாம் இருக்கிறீங்க விளங்கியல. அங்கே அவர் யோசிக்காட்டி என்ன, இவர் இல்லாட்டி இன்னொருவரும் இதைத்தான் செய்ய போகிறாரு, அதை செய்வாங்க செய்து ஆவாங்க. ஸோ அதனால் இவர் நாங்கள் ஏன்னா முதல் கௌரவமாக பேசிப்படுவோம். நான் தான் கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரித்து பேசி கொண்டிருக்கேன். நான் ஒரு நாளும் வேறு பாராளுமன்ற உறுப்பினர் நாயை பெயர் என்று பேசினேன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களே. இல்லை, ஏன்னா நான் அப்படி பேசுகிறேன். வேணுமெண்டா கர்மம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இல்லையா. ஆனால் இந்த நாய் மாதிரி நான் ஒரு நாள் வேறு நாயலுக்கு பேசினதே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது வேறு கௌரவ பாராளுமன்றாக்களுக்கு பேசினதே இல்லை. ஏன்னா இந்த நாய் பேசுகிறபடியத்தான் அந்த நாய்க்கு நாங்கள் திருப்பி குலைக்க வேண்டிய கட்டத்துக்கு உள்ளாகிறோம். அது இதுவரையும் ஒரு நியாயமும் கிடைக்கல, ஒரு தீர்வும் கிடைக்கல, இவரால் ஒரு பிரயோஜனம் கிடைக்கல என்றது திட்ட தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் இவர் எல்லாரையும் மட்டம் தட்டி, அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் உள்நாட்டு மக்கள் எல்லாரும் மட்டம் தட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களை வெளிவிடுறதான் இவருடைய வேலை. ஸோ இந்த வீடியோவுக்கு தான் இந்த நாம் பதில். அடுத்தது இந்த கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை இன்றையிலிருந்து நான் அவருக்கு சூட்டுகிறேன். அதாவது இவர் இனி கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை நாங்கள் அவருக்கு நிச்சயமாக சூட்டியே ஆக வேண்டும். ஸோ இந்த நிலையில் இந்த கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் அப்பான்ற சித்தப்பா, அதாவது கோத்தயா ராஜபக்ச அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிக்கல் வெளிவந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, அது விடுதலை புலிகளின் தங்க நகைகள், அதாவது அங்கிருந்து ஒரு இராணுவத்தால் தனிப்பட்டதாக கடத்தி கொண்டு இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இராணுவ தளபதிக்கு கூட சொல்லாமல் அதை ரகசியமாக கொண்டு வந்து கொடுத்த இராணுவம், அந்த இராணுவத்தையும் கடைசியில் இவர்கள் சுட்டு முடித்து விட்டார்கள். உனக்கு பங்கு தரணும், முன்ன உயிரோட விட்டால் அப்படி இல்லாட்டி நீ வேறு ஆக்களை போய் கதையை சொல்லி போடுவேன். எப்படி ஒரு திரைப்படத்தில் வர்ற மாதிரி இந்த கோத்தயா ராஜபக்ச செய்திருக்கிறான்றது திட்டவட்டமாக தெரியுது. அடுத்தது நமல் ராஜபக்ச, அதாவது கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர். ஸோ அவர் ஒரு அறிக்கை கொண்ட திடீரென்று விட்டுருக்காரு. ஓகே, அவர் கதைக்கு தான் வேறு அரசியல்வாதி. ஸோ அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தோம்னா, விடுதலை புலிகளும் ஜேவிபியும் தான் இந்த நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கியது என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த இவருடைய இந்த சித்தப்பான்ற ஆட்சியில் என்ன நடந்ததுன்றதை இவர் மறந்துட்டார். அதாவது இவர் சித்தப்பாவை எப்படி சிங்கப்பூருக்கு கலைச்சார்கள் இந்த சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அவருடைய பெண்டரை கூட தூக்கி காட்டினார்கள். இதுதான் இவருடைய பெண்டர் என்று. அவர் பாவித்த ஃபோனில் கூட ஒரு பெண்ணு ஃபோன் காய்ச்சி இப்போ பிரபலமானது. அதெல்லாம் அதுக்கிடையெல்லாம் மறந்துட்டீங்கப்பா, அதான் பிரச்சனை. ஸோ அப்படி கொத்த நிலையில் உங்களோட சித்தப்பா செய்ததால் அந்த நாடு நாசமாக போனது. சரி, அதெல்லாம் சரி, தமிழ் விடுதலை புலிகளால் எப்படி நாடு நாசமாக போயிருக்கு? அதாவது விடுதலை புலிகள் போராடினது சிங்கள ஏரியாவில் இல்லை, யாழ்ப்பாண தமிழர்களுக்காக போராடப்பட்டது, அதாவது வடக்கு கிழக்கில் போராடப்பட்டது. ஸோ அங்கே நீங்கள்லாம்
எங்களுடைய லைப்ரரியை எரிச்சிங்க, அதால் எங்களுக்கு நஷ்டம். அதாவது எங்களுடைய சொத்துக்கள் அழிச்சிங்க, அதால் எங்களுக்கு நஷ்டம். உங்களோட சித்தப்பா நகையை கொண்டு வந்துட்டார் அப்படியே, அதால் எங்களுக்கு நஷ்டம். அப்போ இதுவரை எல்லாத்தையும் நஷ்டமாக்கினது உங்களுடைய குடும்பம். ஏன் புரியாமல் கதைக்கிறீர்கள் நமல் ராஜபக்ச? ஸோ இது கௌரவமில்லா பாராளுமன்ற உறுப்பினரே, நீர் இனிமேலும் இதையும் கதையும், அதாவது இந்த நமல் ராஜபக்ச பற்றி கதையும் அவர் சொல்றதுக்கு பதில கூறும். ஏன் அவையருக்கு மட்டும் கூறாமல் இந்த கஜேந்திரகுமாரை மட்டும் நீர் குறிவைக்கிறீர்கள், அல்லாட்டி ஸ்ரீதரனை மட்டும் குறிவைக்கிறீர்கள், அல்லாட்டி வேற வேறு ஆக்களை மட்டும் குறிவைக்கிறன்றதை எனக்கு விளங்கியல. நீர் எப்படியாவது இவர்களை அழிச்சாதான் நீர் மேலே வரலாம்னு உமக்கு நோக்கம். அது உம்மண்ட நோக்கத்தில் வாயில மண்பில் வாழ்க்கையில் அது நடக்க போகிறதும் இல்லை. ஏன்னா மக்கள் இப்போ தெளிவாகிட்டார்கள். நீர் ஒரு ஆணியும் பிடுங்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீர் கத்திக்கொண்டு தான் இருக்க போகிறேன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நீர் என்னதான் கத்தினாலும் உமக்கு நடக்க போகிறது கடைசியில் தீர்ப்பு அதுதான்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சால் உம்மண்ட அப்பா ராஜபக்சாவும் சரி, சித்தப்பா கோத்தா ராஜபக்சாவும் சரி, அவர்கள் செய்த குற்றத்தை முடிஞ்ச கதையும் நீர் அவர்கள்ட்ட பொட்டி வாங்கி போட்டு பொத்தி கொண்டிருக்கிறது நியாயமில்லாத ஒரு விடயம். நன்றி, வணக்கம். முடிஞ்ச உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.